நம்மோடு பேசுவதற்காக பத்திரிகையாளர் சிவபிரியன் இணைப்பில் இருக்கிறார். வணக்கம் சார். முன்னாள் முதல்வரும் இந்நாள் முதல்வரும் சந்தித்த இந்த நிகழ்வை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு அரசியல் மாண்பிற்கான ஒரு எடுத்துக்காட்டாக இதை நான் பார்க்கிறேன். முதலமைச்சர் விஜய் அவர்கள் முன்னாள் முதலமைச்சரும் திமுக தலைவருமான திரு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு இல்லத்துக்கு சென்றது ஒரு அரசியல் மாண்பு என்றால், அவரை அந்த இருவரும் வரவேற்றது, உதய் அவர்கள் அவரை வரவேற்று ஹக் பண்ணி அவரை கூட்டிட்டு போறது, விஜய் அவர்கள் ரொம்ப தெளிவாக ரொம்ப அதை அந்த அவர் வளைஞ்சி ஷூவை கலட்டி வச்சுட்டு உள்ள போறது, இது போன்ற விஷயங்கள் எல்லாமே. ஏன்னா ஏற்கனவே விஜய் அவர்கள் அந்த இல்லத்தில் அவர்களை சந்தித்தவர் தான். இவங்க ஒன்றும் ஒரு பெரிய ரைவல்ஸ் எல்லாம் கிடையாது. ஏற்கனவே விஜய் அவர்கள் இந்த குடும்பத்தோடு மிக நெருங்கிய ஒரு உறவுல இருந்தவர் தான், நெருங்கி பழகினவங்க தான் எல்லாருமே. ஸோ அந்த ஒரு மரியாதை. அதன் பிறகு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு விஜய் அவர்களை தழுவி வரவேற்றது உண்மையிலே ஒரு அரசியல் மாண்பு அப்படிங்கிறது மட்டும் இல்லாம, ஒரு பொலிட்டிக்கல் ஒரு எலெக்ஷன்ல எவ்வளவுதான் நீங்கள் ஒருவரை ஒருவர் பரஸ்பரம் திட்டிக் கொண்டாலும் கூட ஒரு பர்சனல் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு வரும்பொழுது அதையெல்லாம் மறந்துட்டு பழைய மாதிரி நீங்க பர்சனலா ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறது, அந்த ஒரு மரியாதை. ஒரு 50 வருட காலம் அரசியலில் கால் பதித்தவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள். அவரை 51 வயது மட்டுமே அடைந்த திரு முதலமைச்சர், கிட்டத்தட்ட விஜய் அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் திரு ஸ்டாலின் அவர்களுடைய பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ அந்த ஒரு மரியாதை, இது போன்ற விஷயங்கள் இந்த மீட்டிங்ல ஸ்டாண்ட் அவுட் ஆகுது. இன்னொன்னு, இன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்களுமே நெருங்கிய நண்பர்களாக இருந்தவர் தான். விஜய் அவர்கள் இவர்களை பாராட்டி பல மேடைகளில் பேசி இருக்கிறார். அவர்களுடைய பெயர் எனக்கு பிடிக்கும், எல்லாம் தமிழ் பெயர் வைக்கிறாங்க அப்படின்னு பப்ளிக்கா பேசினவர் தான். ஸோ அது பாலிடிக்ஸ்க்காக அந்த ஒரு எட்டிக்ஸ் எல்லாம் பேக் சீட் எடுத்தது. இப்போ இன்னைக்கு முதலமைச்சர் ஆன பிறகு நேற்று பதவியேற்றுக் கொண்டார். இன்னைக்கு அசெம்பிளியில சட்டமன்ற உறுப்பினராக பதவியேற்ற பிறகு முதல் அப்பாயின்மெண்டா முன்னாள் முதலமைச்சர், அதாவது அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டர் பாக்குறது அப்படிங்கிறது உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். ஏற்கனவே கடந்த 10 வருடங்களாக திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் தமிழ்நாட்டில் நிறுவிய இந்த அரசியல் மாண்பை திரு விஜய் அவர்களும் கடைபிடிப்பது என்பது உண்மையிலே பாராட்டுக்குரிய ஒரு விஷயம். இல்ல, இது போன்ற நிகழ்வுகள் தமிழக அரசியலுக்கு புதிதா? இதற்கு முன்னால இது மாதிரி ஏதேனும் நடந்திருக்கா? அப்போ ஒரு முதலமைச்சரா பதவியேற்ற பிறகு எதிர்கட்சியில எதிர்முனையில இருக்க அல்லது எதிர்கட்சி வரிசையில் இருக்க முன்னாள் முதல்வரை போய் சந்திக்கிறது, அவங்கள்ட்ட வாழ்த்து பெறுவது அப்படின்றது இதற்கு முன்பாக நடந்திருக்கா? சார், அண்ணா, எம்ஜிஆர், கருணாநிதி அவர்கள் காலத்துல நடந்திருக்கான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஜெயலலிதா அவர்களும் கருணாநிதி அவர்களும் அரசியல்ல காலோச்சி அந்த காலத்திலிருந்து இது போன்று நடந்த மாதிரி எனக்கு தெரியல. இந்த ஒரு 20-25 ஆண்டு காலத்தில் ஒரு முதலமைச்சர் பதவிக்கு வந்த பிறகு பதவி இழந்த ஒரு முதலமைச்சரை சந்திப்பது என்பது பல 10 ஆண்டுகளுக்கு பிறகு இதுதான் முதல் முறை அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது உண்மையிலே ஒரு பெரிய ஒரு எடுத்துக்காட்டு தான். இது ரொம்ப ஹார்ட் வார்மிங்கா இருந்தது இது பார்க்கறதுக்கு. அவர்கள் ஒரு காலத்தில் நெருங்கி பழகியவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி ஒரு முதலமைச்சர் அவுட் கோயிங் சீஃப் மினிஸ்டரை போய் பார்த்து தேங்க் பண்ணிட்டு அவர்கிட்ட பிளெஸிங்ஸ் வாங்குறது அப்படிங்கறதே ரொம்ப ஒரு பாலிடிக்ஸ்ல ஒரு ரொம்ப நல்ல விஷயமா பாக்குறேன். ஏன்னா தமிழ்நாடு பாலிடிக்ஸ்ல எப்பவுமே பர்சனல் ரைவல்ரிஸை தான் எல்லாத்தையுமே டிஃபைன் பண்ணோம். கருணாநிதி அவர்களும் செல்வி ஜெயலலிதா அவர்களும் 2 பேருமே பரஸ்பரம் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ள கூட மாட்டார்கள். இவங்க சட்டமன்றத்துல இருந்தா அவங்க வரமாட்டாங்க, அவங்க இருந்தா இவங்க வரமாட்டாங்க அப்படிங்கறதெல்லாம் தாண்டி திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் பொழுது ஜெயலலிதா அவர்கள் நோய்வாய்ப்பட்டு முதலமைச்சராக இருந்த போது அப்போலோ மருத்துவமனையில் இருந்த போது சென்று சந்தித்தார். அவர் மரணம் அடைந்த போது தன்னுடைய சகாக்களை கொண்டு அவருக்கு மரியாதை செலுத்தினார். அதை திருப்பி மரியாதை செலுத்தும் விதமாக திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் மரணம் அடைந்த போது திரு இபிஎஸ் அவர்கள் தன்னுடைய அமைச்சரவை சகாக்கள் அனைவரையும் அழைத்து மரியாதை செலுத்தினார். அதே போன்று இபிஎஸ் அவர்களுடைய தாயார் மரணம் அடைந்த போது அன்றைக்கு எதிர்கட்சி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவருடைய இல்லத்திற்கு சென்று அவரிடம் அந்த துக்கம் விசாரித்து வந்தார். சோ இந்த ஒரு அரசியல் மாண்பை திரு இபிஎஸ் அவர்களும் ஸ்டாலின் அவர்களும் நிறுவினார்கள் தமிழ்நாட்டில்.
அதை விஜய் அவர்கள் வந்து கடைபிடிப்பது, அதை இன்னொரு பரிமாணத்திற்கு கொண்டு செல்வது அப்படிங்கிறது வந்து உண்மையிலே வரவேற்க தகுந்த விஷயம். தமிழ்நாடு அரசியல் வந்து பர்சனல் ரைவல்ரிஸை தாண்டி இப்படிப்பட்ட ஒரு விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஒரு பத்திரிகையாளராகவும் தமிழ்நாட்டினுடைய ஒரு சிட்டிசனாகவும் எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. இல்லை, மிக குறிப்பாக முதலமைச்சர் விஜய் உள்ள வரான்றக்காக வாசல்லையே காத்திருந்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி கட்டி தழுவி அவரை அழைச்சிட்டு போறாரு. நீங்க குறிப்பிட்ட மாதிரி ஷூவை கலட்டி வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறாரு. வீட்டுக்குள்ள போனோன்னே முன்னாள் முதல்வர் ஸ்டாலினும் அவரை கட்டி பிடித்து கட்டி அணைத்து தான் உள்ள அழைச்சிட்டு போறாரு. புறப்படும் போதும் வாயில் வரை வந்து வாசல்ல தான் அனுப்பி வைக்கிறாங்க. அப்படின்னு இந்த மாண்புகள் எல்லாம் பார்க்கும்போது இதே மாதிரியான ஒரு கல்ச்சர் சட்டப்பேரவையிலையும் எதிரொலிக்குமா? அதை நம்ம அங்கே எதிர்பார்க்க முடியுமா அப்படின்றது, எதிர்கட்சியாக இவங்க செயல்படுறதுல இது வந்து ஏதேனும் தாக்கத்தை ஏற்படுத்துமா? இல்ல சட்டப்பேரவையில் வந்து அரசியல் கட்சியாக ஆளுங்கட்சியாக விஜய் அவர்களும் எதிர்கட்சியினுடைய தலைவராகவும் உதயநிதி அவர்களும் என்ன செய்ய வேண்டுமோ அதை செய்வார்கள். சட்டமன்றத்தில் இந்த பரஸ்பரம் மரியாதை இருக்கும். பட் சட்டமன்றத்துல வந்து எப்பவுமே உங்களுக்கு வந்து ஆர்குமெண்ட்ஸ் வந்து காரசாரமா தான் இருக்கும் சார். சட்டமன்றத்துக்குள்ள இருக்கிறது வேற, சட்டமன்றத்துக்கு வெளியில. இப்ப வந்து தமிழ்நாட்டுல நீங்க பாத்தீங்கன்னா அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் கலைஞர் கருணாநிதி அவர்களும் இருந்த காலத்துல ஒரு அதிமுக கவர்மெண்ட்ல ஒரு ஃபங்க்ஷன் நடக்குதுன்னா அதற்கு திமுக அமைச்சர்கள் போக மாட்டாங்க. சரி, திமுக சட்டமன்ற உறுப்பினர்களோ இல்ல திமுகவினுடைய தலைவர்களோ போக மாட்டாங்க. ஆளுநர் மாளிகையில ஆட்சியில் இருக்கும் பொழுது, திமுக ஆட்சியில் இருக்கும் போது அதிமுக எந்த ஃபங்க்ஷன்லயும் கலந்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் இந்த 10 வருடத்தில் மாறி இருக்கிறது. அதெல்லாம் திரு ஜோசப் விஜய் அவர்களுடைய ஆட்சியில் தொடரும் நினைக்கிறேன். இப்ப இவங்க வந்து சிஎம் ஃபங்க்ஷன்னா அதுல உதயநிதி அவர்கள் போவாரு. அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்காது. ஏன்னா உதயநிதி அவர்களுக்கும் இன்னைக்கு வந்து ஒரு பொறுப்பு இருக்கிறது. அவர் வந்து எதிர்கட்சி தலைவராக இருக்கிறார். எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிறது வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு கவர்மெண்ட் பொசிஷன். அவருக்கு வந்து கேபினெட் மினிஸ்டருக்கு இணையான அந்த ஒரு மரியாதை கொடுக்கப்பட வேண்டும். அரசாங்க கார் கொடுக்கணும், அரசாங்க இல்லம் கொடுக்கணும். எல்லாமே உதயநிதி அவர்களுக்கு வந்து ஒரு அமைச்சருக்கு உரிய மரியாதை அவருக்கு கொடுக்கப்பட வேண்டும். அதுதான் சட்டத்தில் இருப்பது. சோ இந்த பர்சனல் ஈக்குவேஷன்ஸ் வந்து ஓரளவுக்கு இந்த சட்டமன்றம் வந்து ஒரு பரஸ்பரம் ஒரு மரியாதையோடு நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பட் அரசியல்னு வந்துட்டா எல்லாரும் அவங்களோட விஷயங்களை பேசிதான் ஆக வேண்டும். ரொம்ப குறிப்பா இந்த சந்திப்புல ஆதவ் அர்ஜுனா உடன் இல்ல முதலமைச்சரோட, எப்பயுமே கூட இருக்கிற செங்கோட்டையனும் மூத்த அமைச்சர் அவரும் இடம்பெறவில்லை. அதை எப்படி நம்ம பார்க்கலாம்? இல்ல, ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வரணுங்கிறது ஒண்ணுன்னா அவருக்கு ஒரு பர்சனல் ரைவல்ரி இவங்களோட இருக்குது அரசியல் ரீதியாக. அது வந்து அதற்கான பதிலை திரு ஆதவ் அர்ஜுனா அவர்கள் தான் சொல்ல வேண்டும் தவிர அதை நாம பேச முடியாது. பட் விஜய் அவர்களுக்கும் திரு ஸ்டாலின் அவர்களுக்கோ இல்ல உதயநிதி அவர்களுக்கோ பெருசா ஒரு பர்சனல் ரைவல்ரிஸ், பொலிட்டிக்கல் ரைவல்ரிஸ் எல்லாம் இருந்ததே கிடையாது. அது வந்து இவர் கட்சி ஆரம்பிச்ச பிறகு அது போன்ற விஷயங்கள் தான் இருந்ததே தவிர இல்ல கிட்டத்தட்ட வந்து விஜய் அவர்கள் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு அந்த மதுரை மாநாட்டுல சொல்லும் போது பத்திரிகையாளர்களும் நிறைய பேர் அதை வந்து சுட்டி காட்டும் போது அவர் இன்ஃபார்மலா பேசின ஒரு விஷயத்த வந்து அவர் வந்து பப்ளிக்கா ஒரு முதலமைச்சரை பேசக்கூடாதுன்னு சொல்லும் போது அது விஜய் அவர்கள் திருத்தி கொண்டார். அதன் பிறகு ஸ்டாலின் சார் அப்படின்னு அவருடைய கிரிட்டிசிசத்தை மாத்திக்கிட்டார். இவங்களுக்குள்ள பெருசா பர்சனல் ரைவல்ரிஸ் எல்லாம் இருந்ததில்லை. இப்போ இந்த எலெக்ஷனுக்காக எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அவர் முதலமைச்சராக வந்துட்டார். எப்பவுமே வந்து விக்டரியில, அதாவது ஜெயிக்கும் பொழுது உங்ககிட்ட கிரேஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா தோல்வியில உங்களுக்கு கிரேஸ் இல்லாம போலாம், ஆனா ஜெயிக்கும் பொழுது உங்களுக்கு வந்து கிரேஸ் இருக்கணும் அப்படின்னும் போது அந்த கிரேஸை வந்து விஜய் அவர்களும் வெளிப்படுத்துகிறார். அதே போன்று அந்த கிரேஸ் அப்படியே திரு மு.க. ஸ்டாலின் அவர்களும் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் அதை அப்படியே கம்ப்ளீட்டா ரெசிப்ரோகேட் பண்றாங்க. வாசல் வரைக்கும் வந்து அழைத்து சென்றது மட்டுமல்லாமல் வாசல் வரைக்கும் வந்து அவரை வழி அனுப்பி வைப்பது அப்படிங்கிறது வந்து அந்த பரஸ்பரம் நட்பு தான். ஏன்னா திரு விஜய் அவர்களுடைய தந்தை திரு எஸ். சந்திரசேகர் அவர்கள் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து டிஎம்கே உடைய மெம்பர் மாதிரி தான் இருந்தார். திராவிட கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு தான் அவர் வந்து சினிமாவுக்கே வந்தாரு. அவருடைய திரைப்படங்கள்ல நிறைய திராவிட கொள்கைகள் இருக்கும். சோ அப்படிதான் அவர் வந்து ஒரு திமுக உறுப்பினராகவே பல காலம் அறியப்பட்டவர். அதனால இது வந்து ஒரு புது ஒரு சாப்டரா தான் நம்ம இதை பார்க்கணும்.